National Cancer Institute, asbestos. What is asbestos? மக்களே, பொதுமக்களே, respected people of the world, in an American government website, I think, அமெரிக்க அரசாங்க வெப்சைட் என்று நான் நினைக்கிறேன். அதில் in that they say asbestos may cause cancer. They say asbestos causes cancer. தமிழில் ஆஸ்பெஸ்டாஸ் கேன்சரை உருவாக்கும், நம் உடலில் உண்டு பண்ணும் என்கிற தகவலை படித்தேன் ஒரு அமெரிக்க வெப்சைட்டில் என்று .gov வெப்சைட்டில். அதற்காக இந்திய ஜனாதிபதியிடம் நான் எழுதிய கடிதம், எழுதியிருக்கும் கடிதம் அது இனிமேல் தான் திங்கக்கிழமை, இன்னும் 2 நாள், இன்று தேதி தோராயமாக 2026 இந்த வருஷம் நான் அதை அனுப்புகிறேன். Respected President of India, I want to share a medical fact with you. I need money for that. Expected payment for me is rupees 10 crores only. The sheet containing the fact is inside the cover, 2 papers. The fact I extracted from a .gov site. I expect at least reply for this business. Added freebie is in the next paper. We cut hair. A number of people cut hair. Observe hairstyle locations. One disease from a person may be passed or given to another person from those locations. The barber uses the same scissors or a pair of scissors to cut hair for a number of people. Also, he uses the same shaving machine to shave or to give shave for a number of people. Disease-causing entities sit or attached to those scissors or shaving machines. I help you to avoid a corona-like situation. Regulation. The barbers must not have skin infections or diseases. Regular checkup and certification for them is needed. Second stage to save the citizens. Periodical visit to the hairstyle locations. Cinema and a headline related to adultery and the spread of sexually transmitted diseases. Thank you. இதில் தமிழ் மக்களுக்கு இதில் என்ன சொல்லியிருக்கிறேன் என்றால், நான் இந்திய அரசாங்கத்திடம் குறிப்பாக ஜனாதிபதி, இப்போதைக்கு 2026 இருக்கும் ஜனாதிபதியிடம் நான் சொல்லியிருக்கும் மொத்தமாக சொல்லியிருக்கும் மக்களின் உயிரை காப்பாற்றும் தகவல்களை சொல்லி ரூபாய் 10 கோடி ரூபாய் எனக்கு ஒரு பிஸ்னஸ் என்றால் தொழில் ரீதியாக அவர்களை அப்ரோச் செய்து அதுக்கு எனக்கு 10 கோடி ரூபா கொடுங்க அப்படின்னு நான் கேட்கப் போகிறேன். அதற்கு அவர்கள் செவி சாய்ப்பார்களா மாட்டார்களா என்பதே இந்த வீடியோ. அவர்கள் செவி சாய்த்தால் தான் நல்ல நிர்வாகம் என்றால் மக்களின் உயிரை காப்பாற்றும் தகவல். அதை முன்னரே நான் மக்களுக்கு இதன் மூலம் தெரிவித்து விட்டேன். அரசாங்கம் இதற்கு என்ன செய்ய போகிறது என்பதை கணிக்கிறதுக்காக அரசாங்கத்திடம் இதை அனுப்பி எனக்கு 10 கோடி ரூபா பிஸ்னஸ் டீலாக எனக்கு அந்த காசை கொடுங்க, இது மாதிரி மக்களை காப்பாற்றுங்க நடவடிக்கை எடுக்க சொல்லியிருக்கேன். இதுக்கு அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு பார்ப்போம். நன்றி.